பார்த்தீங்கன்னா எங்களுடைய மாமா வந்து தலையில் கட்ட போகிறேன். தலையில் வந்து இது மாதிரி இந்த கலர்ஸ் இது மாதிரி. மாமா என்ன செய்வோம்மா? சரி, இங்கே வந்து டேட்டோ போடலாம், மசாஜ் போடலாம். இந்த பாருங்க சோப்பு எச்சரிக்கை விட்டுருக்கணும், அதனால ரெட் அலர்ட் கொடுத்துருக்கணும். நாங்கள் இங்கே வரைக்க தான் மாமா பூரா போதே ஆகிட்டு மாமா வதைக்கிறான் பாருங்க. அவனுக்கு ஒரு கேமரா வச்சு ஒன்று எடுக்க போகிறது வதைக்கிறான். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 2 குழந்தைகள் வந்து குளிச்சு கொண்டிருக்கிறோம். சுப்பு என்ன சேடாக இருக்கிறீங்க? ஏன் வந்தேன்னு இந்த பீச்சில் பெருசாக விசேஷம் இல்லை, அதனால் கொஞ்சம் டல்லாக இருக்குது. அதோட குளிக்கவும் முடியல. கோவா அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் சுப்பு. என்ன சம்பவம் பண்ணான்னு எங்கிட்ட சித்தப்பா காணாம போயிட்டான். இலங்கையில வந்து இந்த கோழி பண்ணை பார்த்துருக்கோம். முதல் முறையா இந்தியாவில் வந்து இவ்வளவு பிரமாண்டமான ஒரு கோழி பண்ணைக்கு வந்திருக்கிறோம். 2500. அங்க வந்து ஸ்டார்டர் இருக்கு, பிகினர் இருக்கு, ஸ்டார்டர் இருக்கு, ஃபினிஷர் இருக்கு. கிட்டத்தட்ட 14,000 ஒரு பேக்கேஜ். 1 கிலோ கோழி வந்து எவ்வளவு இதோட விற்பீங்க, தோலோட உயிரோட. ஆனா அங்க கூடுதலா அந்த உரத்தை போட்டா தான் அது வளருது. அங்க நீங்கள் வேற ஏதாவது சப்ளிமெண்ட் ஏதாவது கொடுக்குறீங்களா? ட்ராப்ஸ் போட்டுருங்க, 13 நாள் ட்ராப்ஸ் போட்டுருங்க, இப்படி 21 நாள் வந்து வாட்டர் கலந்து கொடுக்குங்க. போட்டிங்கன்னா இதை வந்து இதுல இருந்து அடுத்த பட்சிக்கு மாத்துவீங்களா? இந்த இது ஃபுல்லா நோய் தொற்றுக்கு என்ன பண்ணுங்க? இந்த பட்ஜெட் முடிஞ்சதுன்னா இதுக்கு பிறகு அடுத்த பட்ஜெட்டுக்கு முதல் இதெல்லாம் வந்து ஒரு மாற்றம். ஃபால்ஸ்லேயே வந்து சமைச்சு கொடுப்பினோம், மீன்கள் வாங்கி நான் வந்து சமைச்சு கொடுப்பினோம். அதோட போட் சர்வீஸ் இருக்குது, அதோட ஆயில் மசாஜ் இருக்குது. அவங்களுக்கு காரில் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, பில்லு வந்து 400 பில்லு. எவ்வளோ நேரம் மசாஜ்? வந்து 1500 4 பேர் ஒரு போட்டுக்கு. 4 பேருக்கு 1500. அதுக்கு பிறகு தை பிறந்தா கையிலேருந்தே ஒரு அளவுக்கு வர்றதுக்கு ஒரு லைன் ஒரு அளவுக்கு போயிட்டு இருக்கோம். மசாஜ் ஏரியாண்டு அங்கே தனியாகவே இடம் கொடுத்துட்டீங்கன்னா இஞ்சால தான் அந்த குளிக்கிற இடம். கணக்கு போய் குளிச்சுட்டு வரணும். ஐயா கம்பியில் தொங்க விட்டுட்டாங்க. இந்த இதுலேயே செய்து வச்சுருக்கோம். சுட தேவைன்னா நீங்கள் இதில் வந்து வேண்டலாம். சேலம் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம். இப்போ இந்த மாமாவுக்கு நன்றி. மாமா கடைசி நாள் திருந்து யாரும் கிடைக்காது. எல்லாரும் வந்து போயிடும். நன்றி மாமா. கஷ்டமா இருக்கு சித்தப்பு. வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். நேற்று இரவு வந்து கோவா வந்து நாங்கள் வந்த அலுப்பு கிட்டத்தட்ட ஒரு 24 மணித்தியாலங்கள் கார்லேயே அப்படியே பயணம் செய்து நாங்கள் தமிழ்நாடு அங்கே சின்ன சேலத்துலேருந்து கோவாவுக்கு வந்து நாங்கள் வந்து இன்றைக்கு தான் கோவா அப்படியே சுற்றி பார்த்துட்டு போகிறோம். கோவாவில் வந்து 2 பக்கங்கள் இருக்குது, வட மற்றது தென் பக்கம். கூடுதலாக தென் பக்கத்துக்கு தான் வந்து எக்கச்சக்க மக்கள் போயிடும். சரியான ஒரு க்ரௌடாக இருக்கும். என்னென்னு சொல்கிறது, ஒரு ஜாலியான இதாக இருக்கும். அது வடபக்கம் வந்த மண்டாவும் கூடுதலாக அமைதியாக இருக்குமென்னு சொல்லி இருப்பினோம். அந்த வகையில் நாங்கள் வந்த இடம் வந்து வடபக்கம் தான் வந்துருக்கிறோம். இதில் பாஹா பீச் என்ற இடத்துக்கு முதலாவதாக வந்துருக்கிறோம். இங்கே இருக்கிற விஷயங்கள் பாஹா பீச் ரைட். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாஹா பீச். அந்த பீச்சையும் உங்களுக்கு காட்டிட்டு அப்படியே போவோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபுல்லாக டூரிஸ்ட் பிளேஸும் ஹோட்டலும் மற்றது எக்கச்சக்க வைன் ஷாப். ஒரு 10 அடிக்கு ஒரு வைன் ஷாப் வந்து கட்டாயமே இருக்குது. அந்த அது வந்து இங்கே சீப்பாக இருக்கும். வெளியில் இருக்கிறத விட இங்கே பக்கங்களில் சீப்பாக இருக்கும். இங்கே பாருங்க, உங்களுக்கு இன்றைக்கு பாகா பீச் போகிற வழி என்ன மாதிரி இருக்க வந்து காட்டுறோம். வெயிலாக தான் இருக்குது, ஆனால் ஃபுல்லாக பெருசாக தமிழ் மக்களை வந்து காண முடியாமல் இருக்குது. ஹிந்தி பேசுகிற மக்கள்லாம் இங்கே பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா தலைமையெல்லாம் காட்டி வந்துக்கணும். டூரிஸ்ட்டை கவர்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இங்கே பக்கங்களில் செய்து கொண்டிருக்கணும். இதுதான் அந்த பாஹா பீச். இதை விட நீங்கள் தென்பகுதிக்கு போனால் தான் வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து க்ரௌடாக ஒரு பார்ட்டி மூடை வந்து ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த பீச்சுக்கும் நீங்கள் நைட் டைம் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நைட் டைமில் இப்போ பார்க்குற இடம் வந்து நைட் டைமில் இப்படி இருக்கா, இதை விட வேறு லெவலாக அப்படியே ஃபுல்லாக ஆப்போசிட்டாக இருக்கும். ஐயா இது மசாஜ் இருக்குது, ஸ்பாஸ் இருக்குது,
அதோட பார் இங்கே சும்மா நார்மலாக சாப்பிட்ற இடங்கள் இருக்குது தானே, அந்த இடங்களில் வச்சு இந்த ட்ரிங்க்ஸ்கள் எல்லாம் வந்து கொடுப்பினோம். பாஹா பீச் சரியான அலையாக இருக்கு. வா, சேஃப் கார்டும் வந்து நிற்கணும். ஆனால் இந்த பீச்சில் வந்து குளிக்கிறதுக்கு அனுமதி இல்லை போல இருக்குது. அலைகள் எக்கச்சக்கம் அடிக்கிறபடியாக வந்து குளிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. நேற்று நைட் நாங்கள் சாப்பாடு கட்ட வந்து நாங்கள் வரைக்க இதே இதில் பீச்சில் நாங்கள் தொங்கல் மட்டும் வந்துடுறாங்க. நீங்கள் பாருங்க, இதுலேருந்து தொடங்கி அப்படி அவங்க தொங்கல் மட்டுமே போய்கொண்டே இருக்குது. நாங்கள் மிரிச அங்கே பக்கம் போகிற மாதிரி இருக்கும். கோல் சைடுக்கு போய் கோல் பீச் பார்த்துருப்பீங்களானே, அந்த நைட் மூட் இது. ஆனால் என்னதான் நான் சொன்னாலும் நான் இலங்கையில் கண்ட மாதிரி ஒரு இலங்கையில் என்னென்னு சொல்கிறேன், இலங்கையில் டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாத்துக்கும் போயிருக்கிறோம், ஃபுல்லாகவே வந்து வெள்ளைக்காரன் நிற்பாங்க. ஆனால் இங்கே வந்து எவ்வளவு பெரிய டூரிஸ்ட் பிளேஸுக்கு நான் வந்திருக்கிறேன், ஒட்டு வெள்ளைக்காரன் வந்து பெருசாக காணையில். இங்கே வந்து ஒரு 1-2 பேர் அரிதாக காணக்கூடிய மாதிரி இருந்தது. மிச்சது வேறு வேறு பாசை பேசுகிறாங்களா, நான் அவையில் பார்த்தாலும் வெள்ளைக்கார மாதிரி தான் இருக்கு. ஹிந்தி அங்கால கர்நாடகா அந்த சைடில் இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, இதில் தமிழ் மக்கள் பெருசாக கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா அவ்வளோ தூரம் பயணித்து வரணும். கிட்டத்தட்ட நாங்களே 900 கிலோமீட்டர் பயணித்து வந்து நாங்கள் இந்த இடத்துக்கு. சரியான அலையாக இருக்குது. அதோட மண் நெக்கச்சக்கம் என்னென்னு சொல்கிறது, அந்த குளிக்கிறதுக்கு எங்கட பீச் சைட் பார்த்தோம்னா வந்து ஃபுல்லாக நீல கலரில் இருக்கும். அதோட குளிக்கிறதுக்கு இதமாக இருக்கும். ஆனால் இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா பெருசாக எல்லாத்துக்கும் இல்லை, ஏன்னா ஃபுல்லாக அலையாக தான் இருக்குது. பாருங்க, அந்த உச்சியில் வந்து பெரிய ரெசார்ட் ஒன்று இருக்கு. ஓ ஷிட், இது மட்டும் தண்ணி வந்திருக்கு. சரியான அலை. அந்த இதுலேருந்து பார்த்தா நல்ல வியூவாக இருக்கும் போல இருக்குது. சூப்பரான இடம் உண்டு. அதோட இதில் வந்து மீன் பிடிக்கிறாங்க, வலை வீசி மீன் பிடிக்கிறார். சரி, இந்த பீச்சுக்கு வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த புக்கிங்ஸ், ஹோட்டல் புக்கிங்ஸ், மற்ற பேக்கேஜ்கள் அப்படியான இதெல்லாம் செய்கிறேன்னா வந்து இதிலே வந்து ஏஜென்சி இருப்பினோம். அதோட இதில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய மாமா வந்து தலையில் கட்ட போகிறேன். தலையில் வந்து இந்த இது மாதிரி இந்த கலர்ஸ் இது மாதிரி. மாமா என்ன செய்வோம்மா? சரி, இங்கே வந்து டேட்டோ போடலாம், மசாஜ் போடலாம். அதோட ஹிந்திக்காரனை சேர்த்து போடலாம். अच्छे से बनाएगा, मस्त बना के देगा। पहले मस्त नहीं है, ये मस्त बनाएगा। अच्छा देखो, मस्त बनाएगा। इधर बनाए नहीं ஏற்கனவே இருக்கிற டாட்டோவை எடுத்துக்கிட ஆத்திருப்பேன். அட்ஜஸ்ட் பண்ண விட கேட்குறேன். எங்களோட சித்தப்பு செய்கிற சேட்டைகள் இருக்கு, தாங்க முடியலை. மாமா பூரா போதே ஆயிட்டு, மாமா வதைக்கிறான் பாருங்க. அவனுக்கு ஒரு கேமரா வச்சு ஒன்று எடுக்க போறது வதைக்கிறான். ஆனா இந்த கேமராவில் எதுவுமே வேலை செய்யாது. மாமா நீ பின்னால இருக்க பிள்ளை தானே பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 குழந்தைகள் வந்து குளிச்சு கொண்டிருக்கிறோம். ஐயோ, குளிக்கலான்ட்டு சரி குளிப்பா விட்டுட்டு அங்கே குளிச்சு கொண்டிருக்கிறாங்க. வேறு மாமாவும் சேரணும். சித்தப்பு, டேய் சித்தப்பு, என்னடா செய்யற? என்ன செய்யற? கிட்ட போடா, எனக்கு தண்ணியெல்லாம் அள்ளி ஊத்திடுவான். டேய், தண்ணிக்குள்ள குளிக்க சொன்னா மண்ணுக்குள்ள தவழ்றாடா. டேய்
என்ன சம்பவம்னா வந்து அலை கூடவா இருக்கின்றபடியா இங்கே குளிக்க விடுறாங்கல்ல, இதில் சேஃப் கார்டு நிற்கிறார். அப்போ அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதான் பிரச்சனை. சுப்பு என்ன சாடா இருக்கிறீங்க? ஏன் வந்தேன்னு இருக்குமே. என்ன சம்பவம்னா வந்து இந்த பீச்சில் பெருசாக விசேஷம் இல்லை, அதனால் கொஞ்சம் டல்லாக இருக்குது. அதோட குளிக்கவும் முடியல. அதில் சேஃப் கார்டுன்னு ஒன்று குளிக்காங்கன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். ஸோ அதான் இஷ்யூ. என்ன ஒரு 24 மணித்தியாலும் நாங்கள் பஸ் பயணம் செய்து வந்தது வேஸ்ட்டு. 2 பேர் இருக்குது. ரொம்ப ஒர்ஸ்டாக. நாங்கள் 2 பீச் இருக்குது தானே, அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோமீட்டர் தள்ளி இன்னும் ஒரு பீச் ஒன்று இருக்குது. அதுக்கு தான் வந்திருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேயும் வந்து அலைகள் வந்து அதிகமாக தான் காணப்படுது. இங்கே வந்து இளநீ கடைகள் அது எல்லாம் இருக்குது, கிணக்கு கடைகள் இருக்குது. ஆனால் இப்போ வந்து சீசன் இல்லை போல், எல்லாமே வந்து பூட்டி கிடக்கு. அலைகள் அதிகமான நேரம்தான், அலைகள் இல்லாத நேரம் தான் வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சீசன் இப்போ இல்லை போல். எல்லாமே ஒரு சீசனுக்கு 6 மாதத்துக்கு ஒரு சீசன் தானே வரும். இப்போ இந்த இடத்துல சீசன் இல்லை, இருந்தாலுமே வந்து கணக்கு பேர் நிற்கணும். இந்த பாருங்க சோப்பு எச்சரிக்கை விட்டுருக்கணும், அதனால ரெட் அலர்ட் கொடுத்துருக்கணும். நாங்கள் இங்கே வரைக்க தான் இந்த அலர்ட் வந்து கொடுத்துருக்கிறோம். அதனால தான் இவ்வளோ வேலையும் மோசமான சீட்டாகமாக இருக்குது. இவ்வளோ சரியான அலை பாருங்க. அந்த அலையிலேருந்து அடிக்கிற இதுக்கு தண்ணியை தூக்கி நீராவியை பாய்ச்சி வணக்கம் மக்களே. என்னடா கோவாண்ட லைஃப் தொடங்கி நான் கோவா பற்றி சொல்ல வலிக்கிட்டான், அதுக்கு அப்புறம் வணக்கம் சொல்லிட்டான் யோசிப்பீர்கள். கோவா நாங்கள் போனது வேஸ்ட்ன மாதிரி ஃபீல் ஆகிட்டு, அதனால் அங்கே வந்து வலிக்கிட்டு இரவாக இங்கே வந்துட்டோம். போய்க்க சரியான லேட் ஆனது, வரைக்க ஹைவே பிடிச்சி வந்தாங்களோ, அதனால் வேலைக்கு வரக்கூடிய மாதிரி இருந்தது. வந்துட்டு இங்கே ஒகேனக்கல் டேமுக்கு போய் கொண்டுருக்கிறோம். அதுக்கு வந்துட்டோம். ஒரு 9 மணிக்குள்ளே 900 கிலோமீட்டர் அப்படியே ஓடி வந்துட்டோம் ஒகேனக்கல் போகிற வழியில். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிப்ஸுகள், நேந்திர பழம், வாழைப்பழம் இருக்குது தானே, அந்த இதில் வந்து சிப்ஸுகள் செய்து கொண்டிருக்கணும். அப்போ இதை ஒரு வீடியோ ஒன்று எடுக்கணும்ன்ட்டு சுப்பு எடுத்து கொண்டிருக்கிறார். இது வந்து வித்தியாசமான அந்த கேரளாவில் நீட்டு வாழைப்பழம். இது எப்படியோ லைவாக இங்கே வந்து என்னென்னு சொல்கிறது, பெருசாக அந்த ஃபுட் செக்யூரிட்டி அது சம்மந்தமான இதுகள் பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஓப்பனில் வச்சு செய்வாங்க. வேறுங்க இதுதான் அந்த சிப்ஸ் மிஷினே அப்படியே கட் பண்ணி அதில் போடப்போ அது அப்படியே பறித்து கொண்டே இருக்கு. இதிலே பார்த்தீங்களா வாழைப்பழங்கள் இருக்குது தானே, அதில் இஞ்சி அந்த உரிச்சு கொடுக்க அப்படியே அதில் வச்சு பறித்து வந்துக்கலாம். சரி, இதில் வச்சு அப்படியே பொறிச்சிட்டு இதில் எடுத்துகிட்டு இப்போ பேக் பண்ணுற இடம் உள்ளுக்குள்ளேயே பேக் பண்ணினோம். எல்லாமே ஒரு சின்ன இடத்துக்குள்ள வந்து செய்யணும், பெரிய அடுப்புகள் வச்சு. இதெல்லாம் வந்து அந்த நேந்திர பழங்கள் எல்லாம் வச்சு உப்பு தூள் பிரட்டி அப்படியோ பேக் பண்ணுறோம். இதில் அந்த பொரிச்சதெல்லாம் வந்து இதில் வச்சு பாருங்க. இதுக்கு பிறகு இங்கே மசாலா மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணுறோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்ஸ் ஐட்டம், அதாவது இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டமாக ரெடி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேங்க. நல்லா பெரிய குடோனே ஃபுல்லாக பேக் ஆகி 1 கிலோ பேக்கெட். இதில் ஒரு பெரிய கம் நல்ல பெரிய நாயம் அது வீட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டார் உள்ள ஊற. கோவா அனுபவத்தை பற்றி சொல்லுங்க சுப்பு.
கோவா போட மாட்டு தெரியாம இருக்கு. ஒன்லி டிராவல்லே போயிட்டு அதோட அங்க அந்த இடத்துக்கு நாங்கள் எதிர்பார்த்த ஒரு கோவாண்டா இப்படிதான் இருக்குமெண்டு படங்கள்ல காட்டுற ஒரு எதிர்பார்ப்போட போனாங்க. ஆனா அந்த எதிர்பார்ப்பு எங்களுக்கு பூர்த்தி ஆகல. ஒருவேளை நாங்க போன இடம் பிள்ளையா இருக்கலாம், அதுக்கு பிறகு தனி இடங்கள் இருக்கலாம், அப்படி இல்லாட்டி இந்த காலகட்டத்தில் வந்து சீசன் இல்லாம இருந்திருக்கலாம். அப்படி கணக்க விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் ஆனா நாங்க போன நேரம் அந்த ரெட் அலர்ட் வந்து விட்டு இருந்தோம். ஆனா அங்க இருக்கிற கடல்களும் பார்க்க சரியான ஒரு சீட்டமா தான் இருந்தது. பெரிய பெரிய அலைகள் எழும்பி குளிக்கிறதுக்கும் விடையில அவையில். அப்ப போனது இந்த நேரம் எங்களுக்கு காலநிலையை ஒத்து கொடுக்கல. இருந்தாலும் ஒரு நல்ல அனுபவமா இருந்தது. எல்லாருமே வந்து இவ்வளவு தூரம் கார் பயணம், அதாவது 900 கிலோமீட்டர் 996 கிலோமீட்டர் அங்கேருந்து வரைக்கும் கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர்கள் பயணம். இப்படி எங்களோட ஊர்ல கூட விடாம நோன் ஸ்டாப்பா நாங்க செய்ததே இல்லை. இதுல போயிருக்கிறோம். என்ன அதோட இந்த காரம் வந்து ஓடி தந்துருக்கு. என்ன சித்தப்பா மற்றது என்ன சம்பவம் பண்ணான்னு எங்கட சித்தப்பா காணாம போயிட்டான். சாப்பிடுற குரடத்துல நிப்பாட்டிட்டாங்க. ஏடிஎம்ல காசு எடுக்க போய் இடம் மிஸ் ஆகி காணாம போயிட்டார். அப்புறம் அவரை தேடி பிடிக்கப்பட்ட பாரு இருக்கு. போனும் கொண்டு போயில, போனையும் வந்து காருகளை விட்டுட்டு போட்டார். அங்கே இருந்து வேற ஒரு ஆள்கிட்ட கோல் எடுத்து நாங்க போய் அம்மாக்கு ரைட்டு அது அங்க இருந்து அவன் மனது அம்மாக்கு அம்மான நம்ம பாடம் இருக்கு. அம்மா கோல் எடுத்துக்க அவையில விளம்பிட்டான். அப்படியான சம்பவம் செய்வதில் சிறப்பான ஆள்டாணி என்ற மாதிரி சம்பவம் செய்துதான். சரி, இப்ப நாங்கள் நேர போய் ஃப்ரெஷ்ஷா ஒரு குளியல் ஒன்று போட போறோம். கணக்க விஷயங்கள் அங்க இருக்காம், நேர போய் பார்க்க போறோம். அதோட கோழி பண்ண ஒன்றுக்கும் வந்து போக போறோம். அப்படியோ தொடர்ந்து பாருங்க. சரி, அப்படியே அந்த நேந்திர சிப்ஸ் பார்த்துனாங்க. அதுக்கு பிறகு இங்க பெரிய ஒரு கோழி பண்ணைக்கு வந்தாங்க. இங்க கூடுதலா ஃபுல்லா கிராம பகுதி. என்ன ஜப்பான் கோழியும் இருக்குன்னு சொல்றாங்க. அதான் இருக்குன்னு பார்ப்போம். கூடுதலா வந்து இங்கால இந்த ப்ரோயிலர் வளர்க்குற இல்லை, ப்ரோயிலரை விட 18 வகையான கோழி வந்து அவையில் இந்த இடத்துல வளர்க்கணுமா, பெரிய ஃபார்மா வளர்க்கணும். போய் பார்ப்போம். ஏன்னா ப்ரோயிலர்னா சரியான நட்டமாகணும்னு சொல்லியிருக்கோம். அதை விட சின்ன சின்ன கோழிகள் கிட்டத்தட்ட இவைகள்கிட்ட இப்போ நாங்கள் பார்க்குறது மாதிரி 20 ஃபார்முக்கிட்ட வளர்க்கணும். இங்கே பாருங்க, அப்படி வளர்க்கணும். இந்த இதுக்கெல்லாம் வந்து விதியை எடுத்து வந்துக்கிற சுப்பு. இது வந்து சும்மா நோம்பலாக சின்ன சின்ன குஞ்சுகள் வந்து போட்டுக்கணும். கீழே வந்து கூடுதலாக நாங்கள் வந்து வைக்கோல் போட வேணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து கச்சான் போட்டுக்கணும். இதெல்லாம் ஒரு நாள் குஞ்சு. இது வந்துட்டு பார்த்தா தெரியுது டிஃப்ரெண்ட். கொஞ்சம் இப்போ நானும் கொஞ்சம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன் பாருங்க. உங்களுக்கு வந்துட்டு மொத்தம் எத்தனை ரகம் இருக்கு உங்கள்கிட்ட? நான் வான்கோழி சோழாலே 2 கருங்கோழி, அடுத்து கினி கோழி கோழி, அடுத்து வாட்டு இருக்கு, அதில் ஒயிட் வாட்டு இருக்கு, நாட்டு வாட்டு இருக்கு, மனிதா வாட்டு இருக்கு, பூஸ் வாட்டு இருக்கு. நாங்கள் மொத்தம் வந்துட்டு 7-8 வகை மொத்தமாக இருக்குது. வாட்டில் 3 வகை, கோழி குஞ்சில் ஒரு 5-6 வகை இருக்குது. உங்களுக்கு வந்து இலங்கையில வந்து இந்த கோழி பண்ணை பார்த்துருக்கோம். முதல் முறையா இந்தியாவில் வந்து இவ்வளவு பிரமாண்டமான ஒரு கோழி பண்ணைக்கு வந்திருக்கிறோம். ஒரு ஐடியா உண்டு இலங்கையை விட இங்கே என்ன வித்தியாசங்கள் இருக்குன்றத ஒரு சின்ன ஒப்புட்டளவில் வந்து பார்க்க போறோம். இலங்கையில நாங்கள் ஃபுல்லாக வந்து வைக்கோல் போடுறோம். இந்த சூட்டுக்கு வந்து வைக்கோல் போடுறோம். இது வந்து கச்சான் போட்டிருக்கீங்க. என்ன காரணம்? சக்கை கடலை இல்லை, வெறும் கோது கச்சான். இதனால் கச்சான்னு சொல்றோம். இது எல்லாம் பட்சத்தில் வந்து தேங்காய் நார் போடுறேன். தேங்காய் நார், தேங்காய் தும்பு தும்பு போடலாம். எங்களுக்கு இது வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறது. ஃப்ரீயாக இது விலை கொடுத்தா வாங்குங்க. ஒரு மாதம் அந்த இதை வைக்கோலை விட இது கொஞ்சம் உங்களுக்கு இதாக காஸ்ட் வந்து கம்மியாகும். அதனால இது வந்து நாங்கள் போடுறோம். இது வந்து ஈரத்தை வந்து உறிஞ்சிக்குது. அதான் இப்போ வந்து அந்த கோழியின் கழிவுகள் இருக்குது தானே, கழிவுகள் சரி, இந்த ஈரங்கள் சரி போயிட்டு அந்த கோழிகள் வந்து செத்துடும். அதுக்காண்டி கீழே வைக்கோல் பரவினோம். ஆனால் இங்கே வந்து கச்சான் பரவினோம், கச்சான் கோது பரவினோம். அதை விட தேங்காய் தும்பு வந்து பரவினோம். கூடுதலாக எங்கள் ஊரில் ஃபுல்லாக வைக்கோல்லாம் போடுவாங்க. அதை விட இந்த பல்புகள், குண்டு பல்புகள் வந்து போட்டு விடுவாங்க. சின்ன குண்டு பல்புகள் நாங்கள் போடுவோம். குண்டு பல்பு டைம் வந்து கலகலப்பு இருக்கும். வெயில் வந்து அதிகமாக இருக்கும். வெயில் வந்து குறைவாக இருக்கும். பனிக்காலத்தில் வந்து
நாங்கள் ஹீட் பண்ணுவோம். வேர்க்கறி வந்து தண்ணியில் வச்சு ரவுண்டாக போடிங்க போட்டு பண்ணுவாங்க. லைட் வந்து அதுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கும். ரைட், ஓகே. இப்போ எங்கள் ஊரில் வந்து இந்த ப்ரோயிலர்லாம் 2-3 விதம் இருக்குது. அதை வந்து கம்பெனியாலே கொடுக்கணும். இப்போ அதுக்கு தான் 45 நாள் ஃபுல்லாக ஒரு குஞ்சிலேருந்து ஒரு கோழி வராது 45 நாள். ஆனால் ஒரு கோழியே கிட்டத்தட்ட 3-3.5 கிலோ 45 நாள்லேயே அந்த தீவனத்தில் வந்துடும். நீங்கள் இங்கே என்ன விதமான கோழிகள் வந்து வளர்க்குறீங்க? நாங்கள் வந்து 7-8 விதமான கோழி வளர்க்குறோம். சோனாடு, அப்புறம் கருப்பு சோனாடு, வெள்ளை சோனாடு, கினி கோழி, நாட்டுக்கோழி, எல்லாமே மிக்ஸ் கோழி. டக்கில் வந்து 3 விதமான டக்கு இருக்குது. வெள்ளை வாத்து இருக்குது, கருப்பு வாத்து இருக்குது, கிளி இருக்குது. இப்போ குஞ்சில் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லாமே டே 6 எடுத்துக்கணும். ஆனால் சில வேளை சொல்லி ஒவ்வொரு இனம் வந்து ஒவ்வொரு இதில் நிற்கணும் அந்த நோய்கள் பரவும். இதோட வாத்தை வந்து கலந்து விட முடியாது. சோனாலு வச்சுக்கணும். டர்க்கியும் கினியும் மட்டும் கொஞ்சம் கலந்து வச்சுக்கணும். மற்றதெல்லாம் கலந்து. இப்போ சோனாலியில் கினிக்கோழியும் டர்க்கி கோழி விற்றா டிஃப்ரெண்ட் தெரியும், எடுத்துக்கலாம். அதே நீங்கள் இந்த சோனாலில் வந்து கிரிராஜா கோழி விற்றா அந்த டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இங்கே வந்து ஒரு உரம் வந்து விழா போகுது. ஒரு பேக் உரம்னா இந்த ரேட் வந்து 2500. அங்கே வந்து ஸ்டார்டர் இருக்கு, பிகினர் இருக்கு, ஸ்டார்டர் இருக்கு, ஃபினிஷர் இருக்கு. கிட்டத்தட்ட 14,000 ஒரு பேக்கெட். 2,500. இப்போ எங்கிட்ட ஒரு காசுக்கு நாங்கள் பார்க்கணும்னா ஒரு 7,000 இங்கே முடிஞ்சது. 1 கிலோ கோழி வந்து எவ்வளோ நீங்கள் இதோட விற்பீங்க? தோலோட உயிரோட இது வந்து எவ்வளோ இருக்குங்களா? உயிரோட வந்து 1 கிலோ வந்து 400 ரூபாய். உயிர் இல்லாமல் உரிச்சு வெளியே வைக்கிறது அது உயிரெல்லாம் உரிச்சு அந்த 550 ரூபாய் வேணும் பாருங்க. 550 ரூபாய் போயிடும். ஆனால் அங்கே கூடுதலாக அந்த உரத்தை போட்டால் தான் அது வளருது. அங்கே நீங்கள் வேறு ஏதாவது சப்ளிமெண்ட் ஏதாவது கொடுக்குறீங்களா? உரத்தை தவிர இந்த உரம் இது வேக்சின் வந்து ஒரு நாளில் வந்து வேக்சின் பண்ணுறேங்க நெக்ஸ்ட்டில். அப்புறம் வந்து 6 நாளில் கண்ணில் வந்து ட்ராப்ஸ் போடுறேங்க. 13 நாள் ட்ராப்ஸ் போடுறேங்க. இப்படி 21 நாள் வந்து வாட்டரில் கலந்து கொடுக்குறேங்க. இடையில வந்து ஆன்டிபயோட்டிக், டானிக் அதெல்லாம் வந்து வாட்டரில் அதோட வேறு புல்லுகள் அப்படி ஏதாவது அந்த சில வந்து சின்ன சின்ன மீன்கள் மீன்லாம் போடுறது அதெல்லாம் வந்து இருக்கு போடலாம். தீவனத்திலே வந்துடும். மீனெல்லாம் வந்து மீன் வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க போடுறாங்க. பண்ணையில் வந்து பாருங்க பார்க்கறது நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி எந்த வித நாட்டமோ வாடகையோ இப்போ ஒரு பட்ஜ் போட்டிங்கன்னா இதை வந்து இதுலேருந்து அடுத்த பட்ஜுக்கு மாற்றுவீங்களா? இது ஃபுல்லாக இந்த ஏரியாவில் உங்களுக்கு போயிடும். இந்த ஏரியாவில் கடைசி மற்றது வந்து நோய் தொற்றுக்கு என்ன பண்ணுங்க? இந்த பட்ஜ் முடிஞ்சதுன்னா இதுக்கு பிறகு அடுத்த பட்ஜுக்கு முதல் இதை ஒரு 3 மாதத்துக்கு வந்து விடணும். அங்கே வந்து சுண்ணாம்பு போட்டு நாங்கள் வந்து இதை வந்து கிளீன் பண்ணிட்டு சுண்ணாம்பு போட்டு வளைச்சிட்டு பூச்சி மருந்து முறையும் வைரஸ் வந்து அழியிறதுக்கு ஒரு அடிச்சிருக்கோம். ஓகே, அப்படியான விஷயங்கள். ஏன்னா முதலாவது ஈச்சு இருக்கு தானே, முதலாவது போடைக்கு நல்ல விளைச்சல் நல்ல வெயிட்டாக வரும். அடுத்தடுத்த இதில் நோய் தொற்றுகள் வந்து வளையணும். ஏன்னா போன வச்சு வந்து விட்டுட்டு போன இதுகள் வந்து பரவும். கோழி வளர்க்குறதுலாம் அதுதான் பெரிய பிரச்சனை. ஏன்னா ஒன்றுக்கு வருத்தம் வந்து அது அப்படியே பட்டி தொடர்ந்து பரவி கொண்டே இருக்கும். அப்போ அடுத்தடுத்த பட்ஜெட்டுக்கு வந்து நோய் தொற்று செய்யணும். அப்போ அது மாதிரி இங்கே மருந்துகள் வந்து அடிக்கணும். எங்களுக்கு உள்ள சுண்ணாம்பு போட்டுட்டு அப்படியே 1.5 மாதத்துக்கு அப்படியே விட்டுருவாங்க. இல்லை இப்போ உங்கள் நாட்டுக்கு வந்துட்டு கொடுக்கலாம். இலங்கைக்கு கொடுக்குறீங்களா? வெளிநாடு நான் கல்கத்தா வரை சப்ளை பண்ணி. கல்கத்தா சார், இலங்கைக்கும் கொடுக்கலாம். டிரான்ஸ்போர்ட் இருக்கா? செய்திருக்கீங்களா? நாங்கள் செய்யல. இப்போ கேட்ட கஸ்டமர் கேட்டால் இலங்கைக்கும் கொடுக்கலாம். காஸ்ட் மாறும். இதே காசோட காஸ்ட் மாறும். இலங்கைக்கு என்ன நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க? ஃப்ளைட்டில் வருமா? ஷூரா? சரி, ஓகே. வேணும் நம்பர் வந்து நான் கீழே கொடுக்குறேன். இலங்கையில் யாரும் டீலர்ஸ் இருந்தீங்கன்னா ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லாபம் பண்ணால் பெற்றுக்கொள்ள முடியும். இலங்கையில் செய்யக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த உரம் போட்டு வளைக்கணும் தான். உரம் பண்ணால் அந்த மேஸ் போட்டு வளைக்கணும் தான். அது கிட்டத்தட்ட ஒரே ரேட்டாக வந்து முடியுது. இங்கே இருந்து எடுக்க வெளிமேய்ச்சலையும் விடலாம், உரமும் போடலாம். வெளிமேய்ச்சலையும் விடலாம். வெளிமேய்ச்சலை விட்டால் லேட் ஆகும் வளர்க்குறது. ஓகே, சரி, ஓகே. வித்தியாசங்கள் கணக்கு இங்கே இருக்குது. இப்போ நாங்கள் கொஞ்சம் பார்த்தோன்னா அடுத்தடுத்த இடங்களுக்கு போய் அடுத்தடுத்த பருவங்கள் இருக்கும் போலியே முடிவை பார்த்துட்டு போவோம். சரி, இங்கே அடுத்த ஒரு இடத்துக்கு வந்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இயற்கை இங்கே ஒரு காண்டாமிருகம் நிற்குது. இதில் வந்து இந்த தக்காளிகள் வந்து இதில் போட்டுக்கணும். அதோட அப்போ பார்த்த எல்லாம் வந்து சின்ன சின்ன குஞ்சுகள். இது வந்து 1 மாதம் குஞ்சா. இதெல்லாம் வந்து 1 மாத குஞ்சு. சரி, இதில் பார்த்தீங்கன்னா
இதில் இந்த பெரிய கோழிகள் 6 மாசம் தாய் கோழி இது வந்து தாய் கோழி 6 மாசம் கோழி எதுக்கு நீங்க கேட்பீங்க இங்கே அந்த குஞ்சுகளை பார்த்தீங்களானே அதுகள் வளர்ந்த உடனே வந்து இதுதான் இப்படி தான் இருக்கு. இதுல வந்து 200 கோழி இருக்கு 200 கோழி இன்னொரு பக்கம் 1500 கோழி கேரண்ட் இருப்பாங்க முட்டை என்ன முட்டை இருக்கு முட்டை வந்துட்டு இங்க வா. வந்துட்டு நம்ம நீங்க வந்து முட்டை வந்துட்டு முட்டைக்காக கோழி வாங்கணும் அப்படின்னாக்கா நீங்க டைரக்டா இந்த மாதிரி கோழி வாங்கிக்கலாம் இது 1.5 கிலோ சைஸ்ல இருக்குமா 250 என்ன பேர் உனக்கு? கோழியோட ரேட் இருக்கு என்ன பேர் வச்சாங்க? இந்த கோழி வாங்கினாலே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 450 ரூபா 500 ரூபா வந்துட்டு ஒரு பொட்டை கோழி வரும் சேவை வாங்கினோம்னாக்கா அது வந்துட்டு 600 ரூபாயில 700 ரூபா எங்க ஊர்ல விற்கிறாங்க கருங்கோழி இருக்கு சரி, இப்படி நாங்கள் ஒகேனக்கல் ஃபால்ஸ் வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். ஒரு குழியாக போடுவோம்ண்டு அதோட அதில் ஒரு கடையில் வந்து சாப்பிடுனாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபால்ஸ்லேயே வந்து சமைச்சு கொடுப்பினோம். மீன்கள் வாங்கி நான் வந்து சமைச்சு கொடுப்பினோம். அதோட போட் சர்வீஸ் இருக்குது, அதோட ஆயில் மசாஜ் இருக்குது. அப்படி எனக்கு விஷயங்கள் வந்து இங்கே இருக்காம். நேரில் ஒரு போய் பார்ப்போம். வந்து கேட்பாங்க ஆயில் மசாஜ் பண்ணி விட்டுமா அப்புறம் சமைச்சு தட்டுமான்னு. அதான் கணக்கு பேரா நிறைய பேர் இருப்பாங்க அக்கா மாதிரிலாம் கணக்கு பேர் நின்றவ இல்லை சாப்பாடுண்டா நீங்கள் இதுலேயே வந்து வேண்டி கொடுத்தீங்கன்னா சமைச்சு தருவாங்க. பாருங்க ஒகேனக்கல் சுற்றுலா தலம். இதில் சரியான க்ரௌடாக இருக்குது. ரைட், போகிற வழியில் இப்படியான கணக்கு கடைகள் இருக்குது. அதோட கணக்கு பேர் வந்து கேபினம். பரிசலில் போகிறீங்களா, போட்டில் போகிறீங்களா, மசாஜ் வேணுமாண்டு இந்த மாதிரி சோர்ஸுகளும் குளிக்கிறதுக்கு தேவையாண்டா இதில் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மசாஜ் பண்ணலாமா? இல்லை எவ்வளோ ஐயா மசாஜுக்கு எவ்வளோ? சார் கவர்மெண்ட் எடுத்து நடத்திட்டு இருக்குது மசாஜ். கவர்மெண்ட் எடுத்து நடத்திட்டு இருக்குது. அவங்களுடைய பேரில் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே. பில்லு வந்து 400 ரூபா பில்லு. எவ்வளோ நேரம் மசாஜ்? 15 நிமிஷம் மசாஜ். ஆமாம். வேறு போட்டுக்கெல்லாம்? போட்டு வந்து 1500 ரூபா. 4 பேர் ஒரு போட்டுக்கு. 4 பேருக்கு 1500. 3 பேர் போனாலும் அதே ரேட்டு தான். இந்த சமைச்சு கொடுக்குறதுக்கெல்லாம் சமையல்லாம் வந்து அவங்க மீனை எடுக்கிறது பொறுத்து ரேட் கேட்பாங்க. 2 கிலோ எடுத்தால் அதுக்கு ஒரு ரேட்டு. ரைட்டு. 6 கிலோ எடுத்தால் அதுக்கு ஒரு ரேட்டு. 10 கிலோ எடுத்தால் அதுக்கு ஒரு ரேட்டு. ரைட். இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. கிலோவுக்கு 200 ரூபா கேட்பாங்க. ரைட். 400 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மசாஜ் ஆயிலில் போட்டு தலையெல்லாம் அடிச்சு அப்படி ரிலீஃபாக விடுவினோம். அதெல்லாம் சொல்லிடுவோம். அது ஒரு 15 நிமிஷம் முடியும். 15 நிமிஷம் ஆமாம், இன்னும் 15 நிமிஷம் முடியும். அதே சார்ஜி டபுள் சார்ஜாக கேட்போம். அதுதான். அப்போ 800 800 அரை மணி நேரம். அரை மணி நேரம். நம்ம கையெல்லாம் கலை அட்டகாசமாக இருக்கும். கலை அட்டகாசமாக இருக்கும். நான்லாம் ட்ரைனிங் மேன். கேரளா மசாஜ் முக பேசலாம் பெசலாக செய்வோம் நாங்கள். ரைட். எஸ்மெண்ட் இருந்தால் மீன் மாறிட்டு போயிட்டு சொல்லுங்க, ஷெட்டுக்கு இது பண்ணிடலாம். இல்லை முன்னால் போகிற அவையெல்லாம் செய்யணும். அவையெல்லாம் செய்யணும். பார்த்து சொல்கிறோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு இதெல்லாம் சமைச்சு இதிலே வெயிட் பண்ணி மீன் குழம்பு இங்கே ஸ்பெஷல்னு சொன்னோம். இங்கே வேணுங்க ஃப்ரெஷ்ஷான மீன்கள் எல்லாம் இதில் வச்சிக்கணும். நெத்தலி, நண்டு எனக்கு கடைகள் இருக்கும். ஆனால் இப்போ வந்து பூட்டி இருக்கு. நாங்கள் வந்த நேரம் பிள்ளை சீசனா? எப்போ சீசன் ஐயா? சீசன் வந்து மே தான் சீசன். அது ஒரு மாதம். அது 30 நாள் 40 நாள் வரைக்கும் மே எங்களுக்கு சீசன். அதுக்கு பிறகு தை பிறந்தா தையிலேருந்தே ஒரு அளவுக்கு மே வரைக்கும் ஒரு லைன் ஒரு அளவுக்கு போயிட்டு இருக்கோம். இப்பெல்லாம் சீசன் கிடையாது. இப்போ சீசன் கிடையாது. ஆனால் வியாபாரம் அசால்ட்டாக அப்படி வர ஜனத்துங்களுக்கு இதை சுற்றுலாத்தலம் அப்படின்றதால டெய்லி 1-2 மசாஜ் பண்ணுவோம். எல்லாருக்குமே போட்டிங்கும் அப்படி தான். ரைட்டு. ஓகே. ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற கூட்டம் மாமூலாக வரக்கூடிய கூட்டம் வந்து ஒரு கூட்டம் வந்து வந்துட்டு இருக்கோம். பூவா போனதை விட இங்கே கொஞ்சம் சுற்றுலாத்தலம் மாதிரி தான் இருக்கு. ஆமாம். இதிலே போட்டிருக்கணும் பாருங்க. 1500 போட்டுக்கு 4 பேர் இருக்குது. இது கவர்மெண்டால் அறிவிக்கப்பட்டது. மற்றது இஞ்சால் விளையாடுறதுக்கு ராட்டினங்கள் அது இதெல்லாம் போட்டிருக்கணும். வேமாறக்கூடாது என்ன கணக்கு பேர் நிற்கணும். ஸோ டூரிஸ்ட் வர இடம் வேமாறக்கூடாதுன்ற கண்டி போட்டிருக்கணும். இதில் ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. மசாஜ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? நான் பண்ண மாட்டேன். அதில் யாராவது பண்ணுவாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. காவல்துறை மசாஜ் செய்யும் போது மசாஜ் செய்த அரசாங்கத்தால் தான் மசாஜ் செய்ய வேணும். இதில் போட்டுக்கணும். மசாஜ் ஃபுல்லாக அப்ரூவலாக தான் இருக்குது. வா
மசாஜ் செய்யும் ஏரியான்னு அங்கே தனியாகவே இடம் கொடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அதோட காலை 7 மணிலேருந்து இரவு 6 மணி மட்டும்தான் வந்து இந்த இது இடம் திறந்துருக்கு. மசாஜ் செய்கிறதுக்கு ஃபுல்லாக எல்லாம் கலட்டிட்டு எண்ணெய் துவையெல்லாம் இதில் வேறுங்க அதில் நிற்கிற மசாஜ் இது நல்லா இருக்குமான்னு நினைக்கிறேன். பட் எங்களுக்கு இப்போ செய்வதற்கான ஐடியா இல்லை. நீங்கள் யாராவது ஐடியா இருந்தால் செய்யுங்க. ஏண்டா அந்த எண்ணெய் போகிறதுக்கே நேரமாக நாங்கள் இங்கே இருந்து குளிச்சுட்டு அப்போ அடுத்த இடங்களுக்கு போகணும். அதோட பரிசல் அந்த பரிசல் இதில் படகுலையும் வந்து போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஐயா சொன்னது மாதிரி சீசன் இல்லை போல தான் இருக்கு. ஏன்னா தண்ணி எல்லாம் குறைவாக இருக்குது, இல்லாட்டி கணக்கு தண்ணி இருக்கும். இதெல்லாம் நான் வந்து இந்த குளிக்கணும் பாருங்கள், ஆக்கள்லாம் நின்று குளிக்க வந்துருக்கணும். ஒரு இடத்துல வந்து குளிக்க வந்துருக்கணும். மற்றது இதில் தொங்கு பாலம் என்ற ஒரு பாலம் ஒன்று இருக்குது. இதில் ரெண்டா அருவின்ற அழகு தெரியும் என்று சொல்லிக்கணும். அதோட இந்த பாலத்துக்கு வர்றதுக்கு திரும்ப டிக்கெட். இதில் பொடியங்களில் மீன் பிடிச்சவன் நிற்கிறாங்க. என்ன சுப்பு இந்த பாலத்தில் நிற்கிற காசு இருக்கிறாங்க 20 ரூபாண்ணா. 20 ரூபா. 20 ரூபா. பாலத்தை தப்பாக கட்டிட்டு கேட்டால் தொங்கும் பாலம் சொல்லி தொங்குற பாலத்துக்கு ஏறுறது காசு கேட்குறாங்க. காசு கேட்குறாங்க. ஆகிட்டமா சுப்பு? லேட்டாக வந்தாலும் சரி குளிக்க போகிறோம். இஞ்சால தான் அந்த குளிக்கிற இடம். எனக்கு போய் குளிச்சுட்டு வரணும். ஐயா கம்பியில் தொங்க விட்டுட்டாங்க. மக்களே கோவா ஃபெயிலியரானதும் உள்ளூரில் ஃபெயிலியரானது குளிக்க போகிறோம். செம்ம குளி தான் இருக்குது. குளிச்சுட்டு வந்துட்டோம். இஞ்சால அதுக்கு பக்கத்தில் இஞ்சால மீன் வண்டி கொடுத்தா சமைச்சு கொடுக்குற இடங்கள் இருக்குது. அதெல்லாம் இது இந்த இப்படியான இதில் வச்சே சமைச்சு தருவினோம். இப்படி கணக்கு இடங்கள் இருக்குது. இந்த இதிலே செய்து வச்சுருக்கோம். சுட தேவைன்னா நீங்கள் இதில் வந்து வேண்டலாம். நெத்தலி நண்டு இப்படி கணக்கு இடம் கிடக்குது. ஃபுல்லாக வந்து இப்படி சமைக்கிற இடங்கள்
எல்லாம் முடிச்சு கொண்டு சேலத்தில் நிற்கிறோம். சரியான மழை, வரைக்கிலேயே மழை பொழிய தொடங்கிட்டு. இனி நண்பர்களை இன்றைக்கு தான் கடைசியாக பார்க்குற நேரம். ஏனண்டா ஊருக்கு போக வேண்டிய நாள் கட்டிட்டு இதுக்கு பிறகு அவையில் இலங்கை வந்தால் பார்ப்போம். அப்படி இல்லாட்டி நாங்கள் திருப்பி ஒரு சமயம் இங்கே வரைக்கும் பார்ப்போம். என்ன தானே மாமா? கண்டிப்பாக நன்றி உங்களோட வைக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலை வந்ததுக்கு. ஏடா சிறப்பு உண்டு வளகாப்பு இருக்குது நாளண்டைக்கு. அந்த சுச்சுவேஷன்லேயே வந்து இவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்கிறோம். சந்தோஷம். அதனால் இப்போ சேலத்தில் பஸ் இறக்க போய் நம்மட்டு அப்படியே போய்கொண்டிருக்கோம். இந்த மாமாவுக்கு நன்றி. மாமா கடைசி நாள் திருந்தி யாரும் கிடைக்காது, நீ கிடைக்காது. மாமாண்ட வைஃபுக்கு வளகாப்பு நடக்க போகுது. 9ஆம் மாதம் வளகாப்பு நாளண்டைக்கு நடக்க போகுது. இருந்தாலும் எங்களோட இந்த அப்படி சொல்லாதுன்னு சொல்கிறான். ஏன்னா இன்னும் ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ணுறாங்க. இவனுக்கு கல்யாணம் வந்து பிள்ளை பிறக்க போகுது. நோட் திஸ் பாயிண்ட். சரியா? போய் சந்திப்போம், மிக விரைவில் சந்திப்போம். ஓகே. சேலம் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம். இப்போ சரி, இதில் எல்லாரும் வந்து கோப்பைனம் நன்றி மாமா. சித்தப்பு பாய் முக்கியமாக உன்னைத்தான் மெயின் பண்ணணும். கவனம் சந்திப்போம். அடுத்த ட்ரிப்பில் சந்திப்போம். இதுக்கு பிறகு நண்பர்களை இங்கே நாங்கள் சந்திக்க மாட்டோம். வேண்டாம், வீடு போகிற நேரம் கூட ஆகிட்டு. அதோட நாங்கள் டிக்கெட் கண்ணால் போட்டுட்டோம்ட்டு ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா கண்ணால் இங்கே ஸ்டே பண்ணிட்டோம். சந்திப்போம். என்ன சுப்பு எப்போ இலங்கைக்கு வருவோம்? மிக விரைவில் திரும்ப. ஓகே.